என் தங்கமே, உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் இந்த கருப்பன் நிச்சயமாக உன் கண்களில் இன்று படுவேன். என் பிள்ளையே, உன்னோடு பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். மனமகிழ்ச்சியோடு தான் நான் வந்திருக்கின்றேன். அதனால் நீ எவ்வளவு கஷ்டங்களில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மறந்து இந்த கருப்பன் என் வாக்கினை சந்தோஷமாக கேட்க ஓடிவா. என் பிள்ளையே, உனக்கான சந்தோஷமான மனமகிழ்ச்சியான செய்தியினை உன் அப்பன் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். உனக்கு என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சரியாக தெரிந்து கொள்ள முடியாமல் சில விஷயங்களை அதிகமாக உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். எதனால் நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதோ என்று எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இந்த சூழ்நிலையில் என் குழந்தைக்கு பல விஷயங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது இருக்கின்றது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற பல நன்மைகளை எல்லாம் இனிமேல் உன் கண் முன்னால் நிறுத்த வேண்டியது இந்த கருப்பனினுடைய கடமையாகிவிட்டது. அதனால் இந்த அப்பன் இப்பொழுது உன்னோடு பேசி உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, மனமகிழ்ச்சியான செய்திகள் என்பது அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது. யாராலும் அவ்வளவு சுலபமாக இந்த செய்திகளை எல்லாம் செவி குளிர கேட்டுவிட முடியாது. அதிலும் குறிப்பாக தெய்வத்திடமிருந்து கேட்பது என்றால் அத்தனை சாதாரணமா? நிச்சயமாக இல்லை என் பிள்ளையே. அதனால் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த தெய்வத்தினுடைய வாக்கினை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. அம்மா சொல்வதை நீ கேட்காமல் சென்று விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள். கஷ்டமே வந்தாலும் அதுவும் ஒரு அற்புதம்தான். நல்லது நடந்தாலும் அது ஒரு அற்புதம்தான் என்பதனை புரிந்து கொள். எல்லாவற்றையுமே உனக்கு வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. உடனிருக்கின்ற மனிதர்கள் செய்கின்ற துரோகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் அந்த துரோகத்தை செய்ததுதான் உனக்கு அவர்களை யார் என்று காண்பித்து கொடுக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒருவரை வெளிப்படுத்துவது அவர்களின் குணம். எந்த குணமாக அவர்களுக்குள் இருந்தாலும் ஒரு நாள் அவர்களின் உண்மையான குணம் வெளிவந்துதான் தீரும். அந்த குணத்தை நீ காண வேண்டும் என்பது கட்டாயமாக இருந்தால் அது மிக விரைவாகவே உன் முன்னால் நடக்கும். மிக விரைவாகவே உன் முன்னால் அவர்களின் குணத்தை நிச்சயமாக அவர்கள் காண்பித்து விடுவார்கள். அந்த குணத்தை ஒரு முறை கண்டுவிட்டாயானால் மீண்டும் எத்தனை முறை அவர்கள் நடித்தாலும் நீ நிச்சயமாக அவர்களை நம்பிவிட மாட்டாய். அவர்கள் செய்கின்ற தவறுகளை ஒரு நாளும் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். அது போன்ற ஒரு சூழ்நிலைகள் தான் உனக்கு வாழ்க்கையில் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது. அதனால் துரோகத்தை கண்டு என் பிள்ளை மனம் வருந்தாதே. துரோகிகளை நினைத்து வாழ்க்கையில் எப்பொழுதும் வேதனைப்படாதே. அடுத்தவர்களை நினைத்து வேதனைப்பட்டு அடுத்தவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை கண்டு மனமுடைந்து நீ உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லவற்றை எல்லாம் இழந்து விடாதே. அவர்களின் எண்ணங்கள் இதுவாகத்தான் இருக்கின்றது. துரோகத்தினுடைய முடிவு என்ன? இந்த வாழ்க்கையை உனக்கில்லாமல் ஆக்குவது. நீயும் அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ளாமல் நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ செய்வது எல்லாம் என்னை பாதிக்காது என்று சொல்லிக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உனக்கான வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் குழந்தை அதையெல்லாம் சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷத்தை இவர்கள் முன்னால் நீ அனுபவித்து வாழ்ந்து காட்டு. எதற்காக இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்ததோ, எதற்காக தெய்வம் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்ததோ அதற்கான அர்த்தத்தோடு நீ வாழ வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அர்த்தங்களை நீ இழந்து விடாதே. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன நினைத்தாலும் சரி, எதற்கு பின்னாலும் உன் வாழ்க்கையினுடைய அற்புதமான சூழ்நிலைகள் ஒளிந்து கிடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஒரு நாளும் என் பிள்ளை நீ தயாராக இருக்காதே. உனக்கு நான்
தர நினைக்கின்ற சந்தோஷத்தை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொடுப்பேன். கருப்பனின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் வீழ்த்திவிட முடியாது. யார் நினைத்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட முடியாது. அவர்கள் நினைக்கலாம், என்ன வேண்டுமானாலும் அவர்கள் எண்ணி இருக்கலாம். ஆனால் நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக ஒரு நாள் தெரிந்து கொள்ளும் பொழுது கருப்பன் எதற்கு நம் வாழ்க்கையில் இத்தனை சோதனைகளை கொடுத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் நம் வாழ்க்கையில் எதனால் இதையெல்லாம் செய்கின்றார் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். மனமுடைந்து நீ கண்ணீர் சிந்துகின்ற வேளை உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக இருந்தது. ஆனால் அதையும் கடந்து இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்கின்றதல்லவா? இந்த பக்குவத்தினால்தான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னோடு இருந்து உனக்கு நான் ஊக்கப்படுத்துகின்றேன். நீ நன்மைகளைத்தான் செய்கின்றாய். உனக்கு வருவது எல்லாம் தீமைகளாக இருக்கிறது என்றால் என் பிள்ளை நிச்சயமாக நீ நல்ல நிலையில் இருக்கின்றாய், நல்லதை செய்கின்றாய் என்பதை உனக்கு குறிக்கின்றது. உன்னுடைய நல்ல குணத்திற்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு அதிகமான நன்மைகள் நடக்கும். இன்னமும் பலவிதமான சூழ்நிலைகள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். யார் நினைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கெடுதலும் நடக்காமல் இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கு காவலாக நின்று கொண்டிருப்பேன். துரோகங்கள் வருகிறது என்று வருந்த வேண்டாம். துரோகத்தினுடைய உச்சம் வரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையின் நல்ல பாடம் உனக்கு கிடைக்கின்றது. யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பது உனக்கு தெரிய வருகின்றது. இதற்கெல்லாம் சரியாக நீ கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ நினைக்க வேண்டும். நீ வாழ்ந்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் இனிமேல் மனநிறைவானதாக இருக்கும். மன சந்தோஷங்கள், மனநிறைவான நேரங்கள், மனநிறைவான காலங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. சற்று தொலைவில்தான் எல்லாம் இருக்கின்றது. நீ நினைத்தால் ஒரு நொடியில் அவையெல்லாம் உன்னை வந்து சேர்ந்து விடும். எதற்காகவும் என் பிள்ளை வருந்தாம். இந்த சூழ்நிலைகளை உனக்கானதாக மாற்றிவிட நீ தயாராக இருந்தால் போதும். உன்னோடு இருந்து இந்த கருப்பன் உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக செய்து கொடுப்பேன் என்கின்ற உத்திரவாதத்தினை உனக்கு இன்று தருகின்றேன். நான் நடத்துவது எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள். நான் நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்கு மன இதமான சூழ்நிலைகளை கொடுக்கின்ற விஷயங்கள். எதற்காகவும் கண் கலங்கி நிற்காதே. கண் கலங்குவது என் பிள்ளைக்கு அழகல்ல. நீ கண் கலங்கி விட்டாய் என்றால் இந்த கருப்பனின் மனது நொறுங்கிவிடும். அதை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு என் பிள்ளை சரியான சந்தர்ப்பத்தை நோக்கி நீ தயாராக இருந்து கொண்டிரு. என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருப்பதை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்பதனை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். தெய்வங்களின் ஆட்டங்கள் எல்லாம் அவ்வளவு எளிதில் உனக்கு புலப்படுவதில்லை. தெய்வம் நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு சுலபமாக உனக்கு தெரிந்து விடுவதில்லை. ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை சந்தோஷங்களும் உன்னுடைய கைகளில் கிடைத்து இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யாரோ ஒருவர் செய்த சூழ்ச்சி, யாரோ ஒருவர் செய்த வினை, இதுவெல்லாம் அவர்களுக்குத்தான் திரும்ப செல்ல வேண்டுமே தவிர அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ ரணமாக மாற்றிவிடாதே. என் பிள்ளைக்கு சந்தோஷம் என்ற ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தைக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் இன்னமும் அதிகமாக இருக்கின்றது. என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்பதில் இந்த கருப்பன் நான் தெளிவாக இருக்கின்றேன். உனக்கு நிரந்தரமான விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைக்க நான் என்றும் உனக்கானவனாக நிற்கின்றேன். எந்த நேரத்திலும் உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்ற என்னை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலைகளையும் கடந்து உன்னால் செல்ல முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும். எல்லாமும் உன்னுடைய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் சொல்கின்ற விஷயம்
இன்று வேண்டுமானால் உனக்கு கேட்டதாக இருக்கலாம். நாளை நடக்கும் பொழுது நான் சொன்னதற்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.